அதே மாதிரி ரிலே லாக் இன்ஃபோ ரெபாசிட்டரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிலே லாக் இன்ஃபோ ஃபுல்லா டேபிள்ல இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைல். இது எதுக்காகன்னா சேஃப் ஈஸியரா மேனேஜ் பண்றதுக்காக. இந்த ரிலே லாக்னு கொடுத்து ரிலே பின் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா இது ஒரு பேஸ் நேம் ஃபார் ரிலே லாக்ஸ். இது எதுக்காகன்னா உங்களோட மாஸ்டரோட பைனரி லாக ரீட் பண்றப்ப ஸ்லேவ்ல இந்த ரிலே பின் லாக் தான் இங்க வந்து யூஸ் ஆகும். இந்த MySQL -master.sock அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, ஏதாவது நீங்க லோக்கலா ஏதாவது கனெக்ஷன் இது பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். MySQL master.sock அப்படின்னு சொல்லி இதே மாதிரி MySQL _slave இன்னொரு ஃபைல் இது இருக்கு ஸ்லேவ். இதுலயும் அதே தான் போர்ட் டேட்டா டைரக்டரி டேட்டா ஸ்லேவ் சர்வர் ஐடி என்ன, சர்வர் ஐடி வந்து நான் 5 வச்சுக்கிறேன், 4 வச்சுக்கிறேன். நான் செஞ்சு பார்த்தேன் அது ஏதாவது காம்ப்ளீட் கிடைக்கும், அதனால மாற்றி விட்டுறேன். ஏன்னா வேற எங்கேயும் அந்த சர்வர் ஐடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? GTID மோட் ஆன்ல தான் இருக்கு. N4 GTID கன்சிஸ்டன்சி ஆனு, மாஸ்டர் இன்ஃபோ ரெபாசிட்டரி, ரிலே லாக் இன்ஃபோ ரெபாசிட்டரி எல்லாமே டேபிள் தான் போயிருக்கு. ரிலே லாக் வந்து ரிலே பின்னு. ரீட் ஒன்லி ஏன் ஆன் கொடுத்தோம்னா தவறுதலா ஸ்லேவ்ல போய் ரைட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இங்கே கொடுத்துட்டீங்கன்னா பை மிஸ்டேக்கு இங்க மாத்திட்டு அப்புறம் தான் போய் ரைட் பண்ண முடியும். அப்புறம் சாக்கெட் போயிடும். இப்போ இந்த GTID மோடு GTID கன்சிஸ்டன்சி இதுதான் GTID ரெப்ளிகேஷனுக்கு தேவை. ஏற்கனவே சொன்னதுதான் அது, கோத்ரூ பண்ணிக்கிங்க. அடுத்தது இப்ப என்ன பண்ணிருக்கோம், 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கோம், 2 கான்ஃபிக் ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு ஃபோல்டர், இந்த ஃபோல்டருக்கு போயிட்டு பின்னுக்கு நான் மாஸ்டரை இனிஷியலைஸ் பண்றேன். யாரு? சென்னை மாஸ்டரை. அதே மாதிரி மும்பை ஸ்லேவை இனிஷியலைஸ் பண்றேன். அதுக்கு இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இந்த பாத்தை நீங்க கரெக்டா கொடுக்கணும், எந்த டேட்டா டைரக்டரி அப்படின்னு சொல்லி. இப்போ மாத்தினதுனால நான் அதை கரெக்டா மாற்றிக்கலாம். இது நீங்க பண்ண பிறகு எரர் லாக் ஃபைல் வரும். நார்மலா MySQL எரர் லாக் வந்து டேட்டா டைரக்டரி உள்ள போய் பாத்தீங்கன்னா இருக்கும். அங்க போயிட்டு டெம்பரரி ரூட் பாஸ்வேர்டு எடுக்கலாம். அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்க கனெக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நீங்க ஆல்டர் பண்ணி மாத்தி விட்டுறணும் வேற பாஸ்வேர்டு. அந்த மாதிரி ஸ்லேவுக்கு நீங்க அந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இது என்ன பண்ணும்னா இனிஷியலைஸ் த MySQL மாஸ்டர் இன்ஸ்டன்ஸ் த ஹைஃபன் இனிஷியலைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிரியேட்ஸ் ஆல் நெசசரி சிஸ்டம் டேட்டாபேஸ். தேவையான அனைத்து சிஸ்டம் டேட்டாபேஸையும் கிரியேட் பண்ணி விட்டுரும். MySQL பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா 6 அப்படிங்கிறதெல்லாம். ஜெனரேட்ஸ் ஏ டெம்பரரி ரூட் பாஸ்வேர்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் லாகின். முதலா நீங்க லாகின் பண்றதுக்கு ஒரு டெம்பரரியா ஒரு ரூட் பாஸ்வேர்ட் கொடுக்கும். இது எங்க இருக்கும் அப்படின்னா இந்த எரர் லாக் ஃபைல போயிட்டு தேடிங்கன்னா இருக்கும். நான் அதை செய்ய போறேன், உங்களுக்கு புரியும். அதே தான் அங்கேயும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இந்த ரூட் பாஸ்வேர்டை ஆல்டர் பண்ணிக்கலாம். இது என்னன்னா இன்ஸ்டன்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, MySQL டிஃபால்ட் ஃபைல் உங்களோட கான்ஃபிக் ஃபைல் மேல ஒரு நோட்பேட் 2 நோட்பேட் கிரியேட் பண்ணோம்ல, அந்த இது my_master சென்னை. இது 2 நீங்க என்ன பண்ணோம்னா கமாண்ட் லைன் மூலமா நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற கான்ஃபிக் ஃபைல ஒரு இன்ஸ்டன்ஸா கருதிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எங்க இருந்தனா இந்த கான்ஃபிக் ஃபைல்ல இருக்கிற செட்டிங்ஸை படிச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இதை ரன் பண்றீங்கன்னா ஸ்லேவுக்கும் அதே வேலையை பண்ணணும். ஸ்டார்ட்ஸ் த MySQL slave server manually from the command line. The server reads all configuration settings from the config file இருந்து ரீட் பண்ணும். என்னென்ன போட்டிருக்கு, என்ன டேட்டா டைரக்டரி GTID ஆன்ல இருக்கா, ரீட் ஒன்லி இருக்கா, அனைத்தையும் ரீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும் சர்வீஸை. ஒரு 2 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆன பிறகு 2க்குமே தனி கான்ஃபிக் ஃபைல் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம்.
ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்றோம் எது மாஸ்டர் சென்னையை இப்படிதான் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து நம்ம எங்கேருந்து எடுப்போம், எரர்லாக் ஃபைல் இருக்கும், நீங்க இனிஷியலைஸ் பண்ணுவோம், இங்கேருந்து எடுப்போம். நம்ம செஞ்சு பார்ப்போம். அதே மாதிரி அது உள்ள கனெக்ட் ஆனோம்னா ரூட்டுக்கு பாஸ்வேர்டை மாத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஸ்லேவுக்கும் கனெக்ட் பண்ணி பாஸ்வேர்டை மாத்தி விட்டுருக்கு. இந்த பாஸ்வேர்டு எங்கேருந்து எடுப்போம், எரர்லாக் வரும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும். அடுத்தது மாஸ்டர்ல போயிட்டு போர்ட் டைம் மாத்தணுமா, போர்ட் மாத்தக்கூடாது, மாத்தலை 235. இது வந்து எப்படி கொடுத்துடலாம், 72347235. ஏன்னா ஏற்கனவே செஞ்சு பார்த்தேன், அங்க போயிட்டு கான்ஃபிளிக்ட் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக 723472. டிஃபால்ட் வந்து 3306 தானே? ஆமா ஆமா. இது ஸ்லேவ் மாஸ்டர் கான்ஃபிகர் பண்றப்ப ஒரே போட்டு வேற இடத்துல பயன்படுத்த கூடாது, அது ஜெனரல் தப்பு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அப்படியே வந்தோம்னா கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ஆல்டர் பண்ணி விட்டுருங்க. இந்த ஞாபகம் வச்சுங்க பாஸ்வேர்டு. அடுத்த தடவை கனெக்ட் பண்றப்ப இப்படிதான் கனெக்ட் பண்ணணும். மாஸ்டர்ல போயிட்டு ஒரு ரெப்ளிகேஷனுக்காக ஒரு யூசரு, அதுக்கு ஒரு ரெப்ளிகேஷன் ஸ்லேவ் அப்படின்னு ஒரு ஆக்சஸ் கொடுத்து விட்டீங்கன்னா மாஸ்டர்ல இருக்கிறத ஸ்லேவுக்கு சிங்க் பண்றதுக்கு உதவிகரமா இருப்பார் யாரு, இவர் தான் ஒரு கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்காக கொடுத்துருக்கோம்னா MySQL நேட்டிவ் பாஸ்வேர்டு ஏதாவது ஆத்தன்டிகேஷன் இஷ்யூ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா SSL யூஸ் பண்ணாம நம்ம ரெப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்றோம். அதனால யூஸ்வலா SSL கான்ஃபிகர் பண்ணுவோம் கம்பெனிலாம், இங்க பண்ணல. அது நம்ம அடுத்த L2 லெவல் 2 அந்த இதுல கூட நம்ம பார்க்கலாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி. இது கோத்ரூ பண்ணிக்கலாம். இது ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், ஒரு டேட்டாபேஸ் மாஸ்டர்ல கிரியேட் பண்றேன், அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்றேன், அதுக்குள்ள ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன், அதுல ஒரு ரெக்கார்டு செட் பண்றேன். இங்க ஸ்லேவ்ல போய் கனெக்ட் பண்றேன், ரெப்ளிகாவை ஸ்டாப் பண்றேன், அங்க எதுவும் இருக்காது, சேவ் சைடுக்கு. இதுக்கப்புறம் தான் நீங்க ரெப்ளிகாவே கான்ஃபிகர் பண்றீங்க. ரெப்ளிகா கான்ஃபிகர் பண்றோம்னா சேஞ்ச் கமாண்ட பாருங்க, ரெப்ளிகேஷன் சோர்ஸ் டு சோர்ஸ் ஹோஸ்ட். நான் ஒரே லேப்டாப்ங்கிறதுனால அதை கொடுக்குறேன், லோக்கல் ஹோஸ்டே 127.0.0.1 லோக்கல் ஹோஸ்ட். இதுவே கம்பெனியா இருந்தா உங்களோட மாஸ்டர் சர்வர் ஐபியை கொடுப்பீங்க. அப்புறம் யூசர் ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, அந்த யூசர் நேம், அந்த யூசர் பாஸ்வேர்டு, எந்த போர்ட் 7234 தானே, 7235. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மாஸ்டர் சென்னையில இருக்கிறது மும்பை ஸ்லேவுக்கு மாறிட்டே இருக்கும். அங்க இருக்கிறது அப்படியே ட்ராக் ஆகி வந்துடும். இது பாருங்க, ஸ்டாப் ரெப்ளிகாங்கிறது என்னது, உங்களோட ரெப்ளிகேஷன் ஸ்லேவை ஸ்டாப் பண்றது. இது SQL IO த்ரெட்டை ஸ்டாப் பண்ணி விட்டோம். எதுக்காகனா ஏதாவது கான்ஃபிளிக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால பண்றது. எப்பயுமே ரெப்ளிகேஷன் செட்டிங்ஸ்ல ஏதாவது ஆல்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப இதை பண்ணுவோம். அடுத்தது சேஞ்ச் ரெப்ளிகேஷன் சோர்ஸ் டு சோர்ஸ். இது எந்த ஐபியோட நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க மாஸ்டர், அதை கொடுக்கணும். சோர்ஸ் எந்த யூசர் மாஸ்டர்ல கிரியேட் பண்ணீங்களா அந்த ரெப்ளிகேஷன் யூசரு, அதோட பாஸ்வேர்டு, அந்த மாஸ்டரோட போர்ட் மாத்தணும்ல 12347. அப்புறம் மாஸ்டர் ஆட்டோ பொசிஷன் 1. மாஸ்டர் ஆட்டோ பொசிஷன் 1 ஏன் அப்படி கொடுப்போம்னா, GTIDன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த நம்பர் நம்ம ஷோ மாஸ்டர் ஸ்டேட்டஸ் போட்டு மாஸ்டர்ல பார்ப்போம், ஒரு நம்பர் வரும், அதுதான் வழக்கமா கொடுக்கணும். அதே நீங்க GTIDன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அட்வான்டேஜ். அதெல்லாம் நீங்க கவனிக்கே தேவையில்ல, ஒன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா எந்தெந்த டிரான்சாக்ஷன் அப்ளை ஆகாம இருக்கோ அதை ட்ராக் பண்ணி அதுவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் இது. மாஸ்டர் ஆட்டோ பொசிஷன் 1 கொடுத்தீங்கன்னா இது வந்து GTID எனேபிள் ஆனாதான் ஹெல்ப் பண்ணும். இல்லை அப்படின்னா இன்னொரு நம்பர் நம்ம கொடுப்போம். அந்த நம்பர் இது எப்படின்னா மாஸ்டர் லாக் பொசிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுப்போம். அந்த நம்பர் எங்க பார்ப்போம்னா ஷோ மாஸ்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு மாஸ்டர் சர்வர்ல ரன் பண்ணி வர்ற அவுட்புட்ல இருந்து காப்பி பண்ணி எடுத்தாங்க டைப் ஆகும். இதுக்கப்புறம் ரெப்ளிகா ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும்.
சென்னையில இருக்கிற சர்வர்ல இருக்கிற டேட்டா மும்பைல இருக்கிற சர்வர் டேட்டாவுக்கு போய் சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். எப்ப ஸ்டார்ட் ரெப்ளிகா, இது எப்படின்னா கொரியர்ல நீங்க அனுப்பிச்சு கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி. பாருங்க, கீ பாயிண்ட் மாஸ்டர் ஆட்டோ பொசிஷன் ஈக்குவல் டு 1 மேக்ஸ் GTAD replication automatic, so you don't need to specify belloc file or position manually. கடைசியா நீங்க வந்து ஷோ ரெப்ளிகா ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா எஸ்எஸ் செகண்ட்ஸ் பிகிங் சோர்ஸ் 0ன்னு இருந்துச்சுன்னா பக்காவா போயிட்டு இருக்குன்னு இருக்கும். டெஸ்ட் எப்படி பண்ணி பார்க்கலாம், மாஸ்டர்ல ஏதாவது இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம், அதை போய் படிச்சு பார்க்கலாம். ஸ்லேவ்ல வந்துருச்சுன்னா பக்காவா போயிட்டு இருக்குன்னு இருக்கும். செஞ்சு பார்த்துலாமா? ரெடியா? ஓகே. ஆர்கிடெக்சர் என்ன, ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்லேவ், போர்ட் வந்து 7234 7235. டேட்டா டைரக்டரி டேட்டா அண்டர்ஸ்கோர் சென்னை அண்டர்ஸ்கோர் மாஸ்டர் எங்க கிரியேட் பண்ண போறேன், டீல மைஎஸ்கியூஎல் பின்னால டீன்னு ஒரு டிரைவ் இருக்கா இருக்கு, மைஎஸ்கியூஎல் ஒரு ஃபோல்டர் இருக்கா இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு நான் கிரியேட் பண்ண போறேன். டேட்டா அண்டர்ஸ்கோர் சென்னை அண்டர்ஸ்கோர் மாஸ்டர் கிரியேட் பண்ணிட்டேன்னா அடுத்தது இன்னொரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண ஸ்லேவ் டேட்டா அண்டர்ஸ்கோர் மும்பை அண்டர்ஸ்கோர் ஸ்லேவ், அதையும் கிரியேட் பண்ணிக்கோமா. டேட்டா டைரக்டரி டீல மைஎஸ்கியூஎல்ல கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? சரி, அதே கட்டியாக இதெல்லாம் தவறுதலா கொடுத்து உள்ள எங்கேயாவது பாத்துல தப்பா கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்கும். டேட்டா மும்பை ஸ்லேவ் டேட்டா சென்னை மாஸ்டர் கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? டேட்டா சென்னை மாஸ்டர் டேட்டா மும்பை எம்டிஆர் இருக்கு, தெரியுதா? நல்லா பார்த்துங்க, எம்டிஆர் இருக்கு. இந்த வேலை முடிஞ்சிருச்சு. என்ன வேலை? டைரக்டரி முடிச்சிட்டோம். அடுத்தது கான்ஃபிக் ஃபைல் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணிடலாமா? இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. ஒரு நோட் பேடு பேஸ்ட், இந்த பேர் அதே மாதிரி இருக்குங்க. எங்க கொடுக்குறோம், டி மைஎஸ்கியூஎல்ல கொண்டு போறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே பேரை கொடுக்குறேன், டி மைஎஸ்கியூஎல்ல சேவ் பண்ண போறேன். ஓகேவா? மை அண்டர்ஸ்கோர் மாஸ்டர் அண்டர்ஸ்கோர் சென்னை அண்டர்ஸ்கோர் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிருங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் ஃபைல்ஸ் கொடுக்கலாம்னா இப்படி இருக்கும். எப்படி சேவ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி போய் சேவ் ஆகும். சேவ் சேவ் ஆயிடுச்சா? அடுத்தது இது முடிச்சாச்சு. ஸ்லேவுக்கு அதே மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம்ல, அப்படியே காப்பி பண்ணுங்க. ஒரு நோட் பேடு பேஸ்ட், என்ன பேரு, MySQL slave file சேவ் அஸ், எங்க MySQL போர்ட்டல்ல தான் சொன்னேன். ஆல் ஃபைல்ஸ் ஞாபகம் வச்சுங்க அதை. ஓகேவா? போயிடுச்சா? இப்போ இந்த வேலையை முடிச்சாச்சு. ரெண்டு கமாண்ட் கான்ஃபிக் ஃபைலையும் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததா இனிஷியலைஸ் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி இந்த பாத்துக்கு போய்க்கிறேன். ஏன் அந்த பாத்துக்கு போறோம், MySQL எல்லா பைனரியும் அங்கதான் கிடக்கும். இப்போ நான் அதை பயன்படுத்தி நான் அதுக்குள்ள போயிட்டு விளையாட போறேன். ரைட் கிளிக் கமாண்ட்னு போயிட்டு டைப் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் போறதுக்கு தான் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். எஸ் பேஸ் பண்ண சிடினா சேஞ்ச் டைரக்டரி. இது நார்மல் டாஸ் கமாண்ட்ஸ். எந்த பாத்துக்கு போறோம், இந்த பாத்துக்கு நம்ம இப்படிதான் போவோம். சிடி யூஸ் பண்ணி போயாச்சா பின் ஃபோல்டர். இப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓகேவா, ஒரே இதுல பண்ணலாம். இப்போ நான் இனிஷியலைஸ் பண்றேன். பண்ணலாமா? எது, சென்னை சர்வர். சென்னை சர்வர் இனிஷியலைஸ் பண்ணோன்னே இந்த பாத்துல போய் பாத்தீங்கன்னா டேட்டா வர ஆரம்பிச்சு. பண்ணலாமா? அதுக்கு முன்னால ஒரு புரியறதுக்காக டி MySQL டேட்டா மாஸ்டர் சென்னையில
ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கோமா. டி மாஸ்டர் எம்டியா கிடக்கு பாருங்க, தெரியுதா? ரெண்டுமே எம்டியா தான் இருக்கு. நான் இனிஷியலைஸ் பண்ணோன்னு பாருங்க என்ன ஆகுது. வர ஆரம்பிச்சிடாரு பாருங்க. என்டர் அடிக்கவா? போயிட்டு இருக்கு. இங்க ஃபைல் வந்து சேர்த்து பாருங்க. கரெக்டான பாத்துல தானே. டி மைஎஸ்கியூஎல் டேட்டா மாஸ்டர், டேட்டா மாஸ்டர் வந்துட்டு இருக்கு பாருங்க. தெரியுதா? 7:57 இப்போ கிரியேட் ஆயிட்டு இருக்கு. கிரியேட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இனிஷியலைஸ் ஆயிட்டு இருக்கு. அன்டு ஃபைலு, டேட்டா ஃபைலு, எரர் லாகு, ரீட் ரைட்டர், ரீடு லாக் ஃபைலு, டெம்ப் ஃபைலு வரிசையா வந்துட்டு இருக்கு பாருங்க. 7:58 இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இனிஷியலைஸ் தான் ஆயிட்டு இருக்கு. இப்படிதான் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். MySQL d hyphen hyphen initialize hyphen hyphen data directory var equal to உங்களோட மாஸ்டர் சர்வரோட டேட்டா டைரக்டரி பார்த்து ஃபுல்லா கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா இனிஷியலைஸ் ஆயிட்டு இருக்குது. வெயிட் பண்ணோம்னா ஒரு கமெண்ட் ரன் யூஸ் பண்ணி ஸ்லேவா இனிஷியலைஸ் பண்ணலாம். பார்த்தா இப்போ என்ன பண்ண போறோம்? ஸ்லேவை இனிஷியலைஸ் பண்ண போறோம். MySQL டேட்டா ஸ்லேவ் மும்பை அந்த பார்த்த ஃபோல்டர்ல இப்போ கிரியேட் ஆகும் பாருங்க நிறைய ஃபைல்ஸ். பார்த்துக்கலாம் ஒரு தடவை. டேட்டா ஸ்லேவ் டேட்டா ஸ்லேவ் ஸ்லேவ் பை கிடக்குறான். இப்போ இனிஷியலைஸ் பண்ண போறேன் பாருங்க. போயிட்டு தான் இருக்குதா? முடிஞ்சிச்சு பாருங்க. இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. இன்னொரு கமெண்ட் ரன் பண்ணல. ஸ்லேவை இனிஷியலைஸ் பண்றேன். இப்போ போய் பாத்தீங்கன்னா அதுல ஃபைல் வரும் பாருங்க. வருதா? வருது பாருங்க. 8 PM பாருங்க. இனிஷியலைஸ் ஆயிட்டு இருக்கு. கீழே பாருங்க ஃபைல். தெரியுதா? அதே பார்த்து தானே டேட்டா டைரக்டரி பாருங்க. டி MySQL டேட்டா ஸ்லேவ் மும்பை இதை பார்த்து பாருங்க. கொடி எங்க இருக்கு பாருங்க. இப்பதான் இனிஷியலைஸ் பண்ணுவோம். MySQL டின்னு கொடுத்துட்டு ஹைஃபன் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் இனிஷியலைஸ் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் டேட்டா டைரக்டரி ஈக்குவல் டு த ஃபுல் பாத் டி கோலன் MySQL டேட்டா ஸ்லேவ் போயிட்டு போறோம். சரி, இது இனிஷியலைஸ் ஆகட்டும். நம்ம என்ன பண்றோம்? மாஸ்டர்ல ஏதாவது வேலை இருக்குதா பத்தி பார்ப்போம். ஓகே, இப்போ எரர் லாக்ல போய் நீங்க பாஸ்வேர்டு எடுக்கலாம். எரர் லாக் டேட்டா மாஸ்டர் சென்னையில போயிட்டு எரர் லாக் எப்படி பார்ப்போம்? நம்ம சர்வர் நேம் பேர்லயே தான் இருக்கும் எரர் லாக். இந்த இருக்கு பாருங்க. ERR ஃபைல் ஓபன் பண்ணிக்கலாமா? இருக்கு பாருங்க எரர் லாக். தெரியுதா? கரெக்டான பார்த்துட்டு இதான் எரர் லாக். அதுல இதான் ரூட் பாஸ்வேர்டு தெரியுது பாருங்க. டெம்பரரி பாஸ்வேர்டு இஸ் ஜெனரேட்டட் ஃபார் ரூட் அட் லோக்கல் ஹோஸ்ட். இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்டே பண்ண போறோம். எதை? மாஸ்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. MySQL hyphen u root hyphen e capital P பாஸ்வேர்ட் போர்ட் ஞாபகம் இருக்கா? 7234 ஆர் 351. தெரியல அப்படின்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். 7234 மாஸ்டரோட போர்ட் 7234 என்டர் அடிச்சுட்டு நான் காப்பி பண்ணல பாஸ்வேர்டு எரர் லாக்ல போயிட்டு இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ண போறேன். கரெக்டா இருந்துச்சுன்னா போகும்.
நம்ம சர்வீஸ் இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணல, அவசரப்பட்டோம். கான்ஃபிக் ஃபைல் கிரியேட் பண்ணோம்ல, அதை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வைக்கணும். அதனால நான் கனெக்ட் பண்ணவே போயிட்டேன். இது வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக MySQL இதே பேர்ல தான் இருக்கான்னு பார்த்துருக்கேன். மை மாஸ்டர் சென்னை டாட் அதுல வந்து என்டர் அடிக்கவா? MySQL மை மாஸ்டர் சென்னை. மை மாஸ்டர் சென்னை. என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியுதா? சேவ் பண்ணப்ப நான் INI ஃபைலா சேவ் பண்ணாம சேவஸ் INI டாட் INI அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா பார்த்துட்டு போக மாட்டேன். பாருங்க, இப்போ வரும். சரி, ஸ்லேவ் இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாஸ்டரை ஸ்டார்ட் பண்ண போறோம், அதே மாதிரி ஸ்லேவையும் ஸ்டார்ட் பண்ண போறோம். மாஸ்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ ஸ்லேவையும் அது மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் MySQL ஸ்லேவ் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்டர். ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. மை ஸ்லேவ் மும்பை டாட் INI ஃபைல். மை ஸ்லேவ் ஸ்டார்ட் ஆகட்டும். நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்? மாஸ்டர்ல போயிட்டு கனெக்ட் பண்ண போறோம். நீங்க ட்ரை பண்ண அதிகம் 7 கனெக்ட் பண்ணிடலாமா? இது மாஸ்டர் போகுது. பாஸ்வேர்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம்ல, இதுதான் பாஸ்வேர்டு. மாஸ்டரோட எரர் லாக்ல உள்ள பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெம்பரரி பாஸ்வேர்டு பேஸ்ட். கான்ஃபிக் ஆகுது 7234 இருக்கா? டேட்டா சென்னை மாஸ்டர் புரியுதா? இங்க டேட்டா மாஸ்டர் சென்னைன்னு கொடுத்துருக்கோம், இங்க டேட்டா சென்னை. டேட்டா மாஸ்டர் சென்னை. எப்பயுமே டேட்டா டைரக்டரி கரெக்டா கொடுங்க. நான் செஞ்சு பார்த்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சேவ் பண்ணிட்டேன். டேட்டா மாஸ்டர் சென்னை. ஃபைல் கன்ஃபியூஷன் கொஞ்சம் பேரெல்லாம் கணக்கான ஒரே இதுல இருக்கு.
ஸ்லேவ் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி போயிடுறேன். இந்த மாதிரி இன்னொரு கமெண்ட் ப்ராம்ப்ட் இப்ப ஸ்லேவ் 2-3 மினிட்ஸ் இது பண்ணிக்கோங்க, டேட் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் MySQL -7-2-3-4 கரெக்டா. பாஸ்வேர்டு வந்து போச்சு. ஃபர்ஸ்ட் ஆல்டர் பண்ணி பாருங்க. டெம்பரரி பாஸ்வேர்டு வச்சு வந்தோம்ல, அதனால ஆல்டர் பண்ணி விட்டுருங்க. அந்த பாஸ்வேர்டு நான் வச்சு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருப்பேன். ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருக்கேன், ஸ்ட்ராங் ரூட் ஒன்று கொடுத்துருக்கேன். இது மாஸ்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு பக்காவா. இப்போ ஸ்லேவுக்கு அதே வேலையை பண்ண போறோம். 7-2-3-5 ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நீங்க திரும்ப செஞ்சு பாக்குறப்ப இல்ல நோட்ஸ் ரெஃபர் பண்றப்போ வருது அப்படின்னா மறக்காம இந்த டவுட்ஸ் கேளுங்க. ஸ்லேவை கனெக்ட் பண்றோம். -P போர்ட்டுக்கு, -P போர்ட்டு, -small p பாஸ்வேர்டு. 7-2-3-4 பாஸ்வேர்டு போர்ட் நம்பர் நாம வச்சுக்கணும். இதோட பாஸ்வேர்டை பார்க்கணும். மாஸ்டர் டேட்டா அதே மாதிரி சரி. சேவ் மும்பை எரர் லாக்ல டெம்பரரி பாஸ்வேர்டுன்னு இருக்கு பாருங்க, இங்க இருக்கிறது. சரிதா? ரூட் பாஸ்வேர்டு, டெம்பரரி ரூட் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு அடிச்சிட்டேன், போயிடுச்சு. டெம்பரரி பாஸ்வேர்டு வச்சு வந்திருக்கிற ரீசெட் பண்ணிக்கப்பா பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்றது. ரீசெட் பண்ணிக்கிறேன். ஏன் ரூட்டுக்கு அதே பாஸ்வேர்டு தான் கொடுக்குறேன். ஸ்ட்ராங் ரூட் @123 மாஸ்டரும் கனெக்ட் பண்ணிட்டேன், ஸ்லேவும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், மாஸ்டர்ல போயிட்டு ஒரு ரெப்ளிகேஷனுக்காக ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். பண்ணிடலாமா? இது மாஸ்டர் தானே, 7-2-3-4 மாஸ்டர் தான். இப்போ ஸ்லாஷஸ் போட்டீங்கன்னா வரும் பாருங்க. 7-2-3-4 மாஸ்டர் தான். பாருங்க போர்ட், TCP போர்ட். 7-2-3-5 தான் நம்மளோட ஸ்லேவ். ஓகேவா? இப்போ நான் மாஸ்டர்ல போயிட்டு ஒரு ரெப்ளிகேஷன் யூசர் கிரியேட் பண்றேன், அதுக்கு அக்சஸ் கிராண்ட் பண்றேன். ரெப்ளிகேஷன் ஸ்லேவ்ங்கிற அக்சஸ் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் யாருக்கு, REPL_ யூசர் லோக்கல் ஹோஸ்ட்ல. ஓகேவா? அடுத்ததா கிரியேட் டேட்டாபேஸ் இதெல்லாம் பண்ணலாம். இதை பண்ணோம்னா இதை அப்படியே பேக்கப் எடுத்து அங்கே போய் ரீஸ்டோர் பண்ணணும். நான் என்ன பண்றேன், ஸ்லேவை கனெக்ட் பண்ணிட்டு ஸ்லேவ்ல போயிட்டு இந்த இதை ஓட்ட போறேன். 7-2 நல்லா பாத்துக்கங்க. ஸ்டாப் ரெப்ளிகா தேவையில்ல, நான் வந்து ரெப்ளிகேஷன் எனக்கு கான்ஃபிகர் பண்ணல, அதனால உங்களுக்கு புரியறதுக்காக. இது வந்து ஸ்லேவ் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? 7-2-3-5 தெரியுதா போர்ட்டு? 7-2-3-4 தான் மாஸ்டர். இப்போ ஸ்டாப் ரெப்ளிகான்னு கொடுக்குறேன். ரெப்ளிகேஷனே கான்ஃபிகர் பண்ணல. அடுத்து
இந்த கமெண்ட் ஃபுல்லா சேஞ்ச் ரெப்ளிகேஷன் சோர்ஸ் யாரு ஒரே சர்வருங்கிறதுனால இந்த லோக்கல் ஹோஸ்ட் யூசர் போர்ட்டை வச்சு தான் இப்போ டிஃபரன்ஸ் பண்றோம். 7234 7235 கொடுத்துடலாமா? அப்படியே ரன் பண்றேன். சிம்பிளா இருக்கும். செட் பண்ணியாச்சு. அப்படியே ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன். பண்ணிடலாமா? சாரி, அதே ஸ்டார்ட் ரெப்ளிகா போட ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி டிரான்ஸ்லேட் வருதான்னு பார்ப்போம். அப்படின்னா ஸ்டோர் ரெப்ளிகா ஸ்டாட்டஸ் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ரெப்ளிகா ஹஸ் ரீட் ஆல் ரிலேலா வெயிட்டிங் ஃபார் மோர் அப்டேட்ஸ்னா பக்காவா இருக்குன்னு அர்த்தம். ரெப்ளிகா ஐஓ ரன்னிங் எஸ் இருக்கு, ரெப்ளிகா எஸ்எல் ரன்னிங் எஸ் இருக்கு. பக்கா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுது? 0 செகண்ட்ஸ். அங்க என்ன நடக்குது அங்க இங்க டக்குன்னு உயர்ந்துருது. இங்க ஏதாவது ஒரு 10 நிமிஷம் 50 நிமிஷம் இந்த மாதிரி காமிக்குதுன்னா அவ்வளோ இது லேகா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்படிதான் பார்ப்போம். இதெல்லாம் அப்படியே நோட்ஸ்ல இருக்கு, கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் அப்ளிகேஷன் கனெக்ட் பண்றதுனால எம்டி டேட்டாபேஸை இப்போ மாஸ்டர்ல வச்சுட்டு ஸ்லேவ்ல எம்டி டேட்டாபேஸ் வச்சு கனெக்ட் பண்ணா அதனால கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் மாஸ்டர்ல என்ன பண்ண போறேன், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி இந்த வேலையை பண்ண போறேன். ஷார்ட்கட் இது ஒரு ட்ரிக், அவ்வளவுதான். இது அப்பயும் நீங்க பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா பேக்கப் எடுத்து இங்க ரீஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் ஸ்லேவ் கான்ஃபிகர் பண்ணலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். இதை நான் இப்போ எங்க பண்ண போறேன், மாஸ்டர்ல ஓட்ட போறேன். மாஸ்டர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 72344. என்ன பண்ண போறேன், ஒரு டிபி கிரியேட் பண்றேன், யூஸ் பண்றேன், டேபிள் கிரியேட் பண்றேன், இன்சர்ட் பண்றேன். ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு, ஐடி 1 நேம் குமார். ஓகேவா? இது மாஸ்டர். நான் அப்படியே போயிட்டு சரி ஸ்லேவ்ல போயிட்டு பாக்குறேன்னு வச்சு, இங்க வருமா வராதா ஆன்சர் சொல்லுங்க சாட்ல. பாருங்க, இது ஸ்லேவ். ஸ்லேவ் தானே, எப்படி நம்பலாம்னா போர்ட்ட பாருங்க 7235, மாஸ்டருக்கு 7234. ஓகே, இந்த டேபிள் டேட்டாபேஸ் டேட்டா 3 அங்க வந்துருச்சு. இப்ப நான் ஒரு டெஸ்ட் பண்றேன், ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்றேன். எங்க மாஸ்டர்ல பண்ணவா? இன்சர்ட் இன்டு டேட்டாபேஸ் நேம், டேபிள் நேம், வேல்யூஸ் மாத்தட்டுமா? சரி, ஒரு ரோ அஃபெக்ட் ஆயிடுச்சு. இங்க வந்துருச்சான்னு போய் பார்ப்போமா? அவ்வளவுதான். இங்க பாருங்க, மாஸ்டர்ல குமார் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெண்பான ஒரு ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணேன். ஸ்லேவ்ல பாருங்க 2 ரெக்கார்டுமே இருக்கா. இங்க பார்த்தப்ப குமார் மட்டும் தான் இருந்துச்சு. இங்க என்ன இருக்கு அப்படியே இங்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க போய் ஒரு ரெக்கார்ட் இன்செர்ட் ஆகுது. இது அப்ளிகேஷன் வழியாவும் வந்து இன்செர்ட் ஆகும். இது உபயோகிச்சா சூப்பரா இருக்குல்ல. இவ்வளவுதான் மாஸ்டர் MySQL மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன். இது கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் இந்த லாகின் கிரியேட் பண்றப்ப இந்த பிளக்கிங் கரெக்டா மென்ஷன் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி பிரச்சனை வரும். டேட்டாபேஸ் கரெக்டா ஸ்லேவ்ல கிரியேட் பண்ணணும், அதை நான் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்லேவ் வந்து கரெக்டா ரன் ஆகாம இருக்கும், அதை நீங்க வந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஜிடிஐடி மோட் ஆன்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஜிடிஐடி மோடு என்ஃபோர்ஸ் ஜிடிஐடி கன்சிஸ்டன்சி ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாஸ்டர் ஆட்டோ பொசிஷன் 1 விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா மாஸ்டர் லாக் பொசிஷன் சொல்லிட்டு இங்க போயிட்டு ஷோ மாஸ்டர் ஸ்டேட்டஸ் இந்த பொசிஷனை கொண்டாந்து அவன் அங்க கொடுப்பான். ஸ்லேவோட கான்ஃபிகர் பண்றப்ப எங்க கொடுக்கணும்னா இந்த இடத்துல சேஞ்ச் மாஸ்டர் போட்டுறாங்க, நல்ல சோர்ஸ் லாக் பொசிஷன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுப்பான். 2360 அப்படின்னு சொல்லி
இது ஜிடிஐடி கொடுக்கலன்னா ஜிடிஐடி ரெப்ளிகேஷனை ஈஸியா நீங்க வந்து ஒண்ணுன்னு கொடுத்தீங்கன்னாவே அதுவே போய் கண்காணிச்சு மாசத்துல எதெல்லாம் வந்திருக்குப்பா ஸ்லேவ் பக்கம் குப்பை பக்கம் யாரெல்லாம் வந்துருச்சோ ரெக்கார்டு அதெல்லாம் விட்டுரு வராததை ட்ராக் பண்ணி அழகா வரும். எது ஜிடிஐடி ரெப்ளிகேஷன் செம்ம அட்வான்டேஜ் இது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்பன்னா உங்களோட ரெப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல சர்வர்ல ஜிடிஐடி எனேபிள்ல இருந்தாதான், இல்லைன்னா இது ஒர்க் ஆகாது. ஒரு கதையா இப்போ கோகுல் வந்து ஒரு மாஸ்டர் நோட் புக் வச்சுக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுல ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் பண்றாரு 5+3 8. ஏதோ ஒரு மேஜிக் ஃபெயில் இருக்கு அப்படின்னா அது வந்து சேவ் நோட் புக்லயும் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து மாஸ்டர் நோட் புக் அவர் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹாப்பியா இருப்பாரு, எனக்கு வந்து இன்னொரு காப்பி இருக்கு ஸ்லேவ் நோட் புக் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு நகல் எடுத்த மாதிரி தானே. நோட் புக் தொலைந்தாலும் ஸ்லேவ் ஒவ்வொன்றும் காத்துள்ளது. அதுவே நிறைய நோட்ஸ் ஆட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஸ்லேவ் நோட் காப்பி பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாஸ்டர் ரைட் பண்றப்ப ஸ்லேவும் அதை ஃபாலோ பண்ணி ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கேயும் அதே இருக்கு பாருங்க. மாஸ்டர் எழுதுகிறது, ஸ்லேவ் எப்போதும் பின்தொடர்கிறது, நாங்கள் பொதுவாக இருக்கிறோம். மாஸ்டர் காண போச்சு. ஒன் ஆஃப்டர்நூன் கூகுள் ஆக்சிடென்ட்லி ஸ்பில்ட் தி ஜூஸ் ஆன் தி மாஸ்டர் நோட். ஃபுல்லா போச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. ஸ்லேவ் நோட்புக் இருக்குல்ல, எல்லாமே அதோட இங்க இருந்த அனைத்து விவரமும் அங்கவும் இருந்துச்சுல. பக்கா தானே. ஸ்லேவ் நோட்புக்கை பார்த்து ஆனால் எதையும் இழக்கவில்லை என்று பார்த்தார். இந்த கதையை கோத்ரூ பண்ணிப்பீங்க உங்களுக்கு புரியறதுக்காக, ஒரு கிளாரிட்டிக்காக. மாஸ்டர் ஸ்லேவ் ஒரு நல்ல ஒரு 15 மினிட்ஸ் மேல நான் இதே பண்ணேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா லாஸ்ட் கிளாஸ் MySQL செக்யூரிட்டி யூசர் மேனேஜ்மெண்ட் அதை பத்தின ஒரு கிளாரிட்டிக்காக இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இன்னைய கிளாஸ் வந்து MySQL மாஸ்டர் ஸ்லேவ் என்ன மாதிரிலாம் பண்ணலாம், இந்த மாதிரி டைப்ஸ்லாம் இருக்கு, என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் பார்த்தோம். அதை செஞ்சு பார்த்தோம். ஜிடிஐடி மோட்ல ஒரு கதையும் பார்த்தோம். கோவில் நோட் எழுதுறாரு, அது காப்பி பண்ணது ஒரு மேஜிக் டைரி. இதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் நோட்ஸை ஷேர் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல டைம் ஆயிடுச்சு, எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க. அனுப்பல அப்படின்னா குரூப்லயோ இல்லை எனக்கோ டைரக்டா மெசேஜ் ஜாயின் முடிக்கிறவங்க தம்ஸ்அப் சீன் அப்படின்னு எல்லாருமே ஒரு காட்சிப்படுத்தி பார்க்கணும். எல்லாருமே வந்து சிறப்பா கற்றுக்கிட்ட மாதிரியும் நல்ல திறமையா மாறிக்கிட்டே இருக்க மாதிரியும் அப்ஸ்கில் ஆன மாதிரியும் எல்லாருமே பாராட்டுற மாதிரியும் நல்ல சம்பளத்துல நல்ல வேலை கிடைச்ச மாதிரியும் இருக்கிற வேலையில இருந்து இன்னும் மேம்பட்ட மாதிரியும் நடந்துக்கிற மாதிரியும் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. கீப் அப்ஸ்கில்லிங். I hope I delivered my best. We will see next class on coming Friday. Thanks everyone. ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க, இல்லைன்னா ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது, ரிவிஷன் பண்ணி பாருங்க. நான் சொன்ன திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்.